வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் மே மாதம் நடைபெறவிருக்கிறது. ஸோ அதற்கான காய் நகர்த்தல்கள், பேச்சுவார்த்தைகள், கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்புகள் அப்படின்றத நாள்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் ஏபிபி நியூஸ் அவர்களினுடைய தமிழ் நியூஸ் போர்ட்டலாக இருக்கக்கூடிய ஏபிபி நாடு அவர்கள் வந்துட்டு ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த தேர்தல்களில் அதனுடைய முடிவுகள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்குது, இங்கே மேஜரான ரோல் பிளே பண்ணக்கூடிய திமுக, அதிமுக இவர்கள் ரெண்டு பேரில் யார் ஒரு பாரம்பரியமான வாக்கை அவர்களுக்கு வைத்திருக்கிறாங்க, ஒரு ட்ராக் ரெக்கார்டை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத 5 சட்டமன்ற தேர்தல்கள் வழியாகவும் போன பாராளுமன்ற தேர்தல் வழியாகவும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி அதனுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது எந்த கட்சிக்கு பாரம்பரியமாக தொடர்ந்து அவர்கள் அந்த தொகுதியை கைப்பற்றி இருக்கிறார்கள், யாருக்கு வாக்கு அப்படின்றது தொடர்ந்து விழுந்துட்டு இருக்குது, யாரு தொடர்ந்து களத்தில் மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத கடந்த 5 தேர்தல்கள் வழியாக அவங்க அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டா படி பார்க்கும் பொழுது களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2001, 2006, 2011, 2016, 2021 5 தேர்தல்களை அவங்க கணக்கில் எடுத்திருக்கிறாங்க. 2001, 2011, 2016 இந்த 3 தேர்தல்களையும் அதிமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. 2006, 2021 இந்த 2 தேர்தல்களையும் திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுக தோத்த 2 தேர்தல்களில் பார்க்கும் பொழுது அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது 60 தொகுதி குறைந்தது கைப்பற்றி இருக்கிறாங்க. திமுக 3 முறை தோர்த்திருக்கிறாங்க. அந்த 3 முறையில் 2 முறை பார்த்தோம் அப்படின்னா மிக கம்மியான அளவில் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு தான் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2001 வெறும் 31 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. 2011 வெறும் 23 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுக 60 தொகுதிகளை குறைந்தது கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் 5 சட்டமன்ற தேர்தல்களினுடைய ட்ராக் ரெக்கார்டாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்தது கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2024. ஸோ அதில் நம்ம பாஜக அண்ட் அதிமுக 2 பேரும் தனித்தனியாக போட்டிட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை அவர்கள் 2 பேரும் சேர்ந்து களம் காண போகிறாங்க. ஸோ அவர்கள் 2 பேரும் தனித்தனியாக போட்டியிட்டதுனால திமுக 47% வாக்கையும், அதிமுக 23% வாக்கையும், பாஜக 18% வாக்கையும், மற்றவர்கள் 12% வாக்கையும் பெற்றார்கள். இருக்கக்கூடிய 39 இடங்களையுமே திமுக அலையன்ஸ் தான் கைப்பற்றி இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதை நம்ம சட்டசபை தொகுதிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 221 தொகுதியில் திமுக கூட்டணியும், 10 தொகுதியில் அதிமுக கூட்டணியும், 3 தொகுதியில் பாஜக கூட்டணியும் கைப்பற்றி இருப்பார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. சட்டசபை வைஸ் பார்க்கும் பொழுது அப்படி முடிவுகள் வந்தது. ஒருவேளை இவர்கள் 2 பேரும் சேர்ந்து களம் கண்டிருந்தார்கள் அப்படின்னா திமுக 47% வாக்கையும், அதிமுக பாஜக கூட்டணி 41% வாக்கையும், மற்றவர்கள் 12% வாக்கையும் பெற்றிருப்பார்கள். ஸோ இப்படி முடிவுகள் வந்திருந்தது அப்படின்னா அதை நம்ம சீட்டா கன்வெர்ட் பண்ணும் பொழுது எப்படி மாறி இருக்கும் முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக 26 இடங்களையும், அதிமுக பாஜக கூட்டணி 13 இடங்களையும் கைப்பற்றியிருப்பார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த முடிவு அப்படியே வந்திருந்தது அப்படின்னா சட்டமன்ற தொகுதி வைஸ் பார்க்கும் பொழுது 150 இடங்களை திமுக கூட்டணியும், 84 இடங்களை அதிமுக பாஜக கூட்டணியும் கைப்பற்றி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்துருக்கிறாங்க. கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து அந்த 3 தேர்தல்களையும் எந்த கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க, அதிமுகவை ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் அண்ட் திமுக 2 பேரையும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கடந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக, திமுக அண்ட் காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளுமே கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் எத்தனை தொகுதியை 3 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க, எத்தனை தொகுதியை 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. எத்தனை தொகுதிகளை 1 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, எத்தனை தொகுதிகளை 1 முறை கூட ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரித்து அவங்க போட்டிருக்கிறாங்க. 3 முறையும் ஜெயிச்சதை மிகவும் பலமான அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, 2 முறை ஜெயிச்சதை பலமானது அப்படின்னும், 1 முறை ஜெயிச்சதை கணிசமானது அப்படின்னும், 1 முறை கூட ஜெயிக்காததை பலவீனமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மிகவும் பலமான அப்படின்ற 3 முறை ஜெயிச்சதில் அதிமுக 38 தொகுதியும், திமுக அண்ட் காங்கிரஸ் 15 தொகுதியும் கைப்பற்றி இருக்கிறாங்க. பலமானது 3ல் 2 முறை ஜெயிச்சதுன்னு பார்த்தோம்னா அதிமுக 81ம், திமுக அண்ட் காங்கிரஸ் 62ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2ஐயும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 38 + 81 119 தொகுதிகளை அதிமுக
பலமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. திமுக காங்கிரஸ் 15+62 77 இடத்துல தான் அவர்கள் பலமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. களம் அப்படின்றது ட்ரெடிஷ்னலான வாக்கு அப்படின்றது அதிமுகவுக்கு தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதிமுகவோட பாஜக சேரும் பொழுது பலம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னும், களம் அப்படின்றது தொடர்ச்சியாக தங்களுடைய வாக்காளர்களை கையிலேயே வைத்திருக்கிறது திமுகவை விட அதிமுக தான் அப்படின்றத கடந்த 5 தேர்தல்களினுடைய முடிவுகள் சுட்டி காட்டுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் படி அவர்கள் ஒரு சர்வையை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது உள்ளபடியே திமுகவுக்கு ஏற்கனவே பாஜக அதிமுக இணைந்துட்டாங்க அப்படின்றதுனால அந்த கூட்டணி அலையன்ஸில் வந்துட்டு ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. விசிகா வேற நாங்கள் திமுக கூட்டணியை நம்பி மட்டும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கூட சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட பல சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வை மீண்டும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ரிசல்ட் கூட்டணியில் சில கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை கூட, அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.